வணக்கம் மக்களே, இன்றைக்கி சுவரொட்டி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். 2 சுவரொட்டியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கல் சூடானோடனே இதில் போட்டு கொஞ்சம் சூடாக எடுத்து பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டும். சுவரொட்டி அது ஃபுல்லாகவே ப்ளட்டு தான். நம்ம அதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு தேவையான ரத்தம் அதில் நமக்கு தேவையான அளவு இதில் கிடைக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வேக விடுவோம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி விடுங்க. பாருங்கள், நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுல்லாக பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பீஸ் போட்டாச்சு. இதை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பண்ணோம் அப்படின்னா அதோட ரத்தம் ஃபுல்லாகவே லீக் ஆகிடும். இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவோம். சிம்மில் வச்சே பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடி பொடியாக வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக சும்மா ஒரு பரட்டி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.